ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஐஏஎம்ல குரூப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ யூசர்ஸில் அந்த குரூப்புக்கும் யூசர்னா பாலிசியை டைரெக்டாக அட்டாச் பண்ணி ரூல்ஸை டைரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாகவும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். குரூப்பில் ஒரு பாலிசி கொடுத்து அதே சேம் டைம் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அந்த குரூப்ல யாரெல்லாம் ஆட் பண்றோமோ அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைச்சிடும். அது அப்படின்றத போன வீடியோல நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி, அதோட தியரிக்கல் கிளாஸ். இதுல இப்ப என்னன்னா ஐஏஎம் பர்மிஷனை பத்தி பார்க்க போறோம். அதை கிளியர் பண்ணிடுறேன். ஐஏஎம் பர்மிஷன் ஏன்னா முன்னாடி நான் அந்த வீடியோல சொன்ன போலதான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஐஏஎம் பர்மிஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இந்த ஐஏஎம் பர்மிஷன்ல யூசர் அண்ட் குரூப்ஸ் இது எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கறது ஐஏஎம்ல ஜேசான் ஃபார்மேட்ல தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ ஒரு குரூப்ல சில பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அந்த பாலிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அந்த ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஜேசான் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டுங்களா? ஜேசான்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஜேசான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதை நம்ம எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதை நார்மலாக நம்ம பார்க்கும்போது ஐயோ ஏதோ ஒரு புதுசாக இருக்கு, நமக்கு புரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். பட் அப்படி இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்படியே பாருங்க. இப்போ யூசர் குரூப்ஸ் இது எதுவாக இருந்தாலும் ஜேசான் ஃபார்மேட்ல தான் ரன் ஆகும். ஓகேங்களா? அதே போல ஒரு யூசர் மல்டிபிள் குரூப்ஸ்ல இருக்கார். இப்போ அவருக்கு எப்படி வந்து ஃபார்மேட் இருக்கணும், அதாவது பர்மிஷன் எப்படி இருக்கும்னா அவருடைய யூசர்ல எப்படி ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஜேசான் தான். அந்த ஜேசான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா மல்டிபிள் குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்ஸ்ல வேற வேற பாலிசி ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது வேற வேற பாலிசில ரன் ஆயிட்டு இருக்கு, வேற வேற ரோல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி இந்த ரெண்டுத்துல அது என்ன பண்ணுனா ஒரு பர்மிஷனை அது கிரியேட் பண்ணிக்கும். இந்த பர்மிஷன் படி தான் இந்த யூசர் மல்டிபிள் குரூப்ல இருந்தாலும் அவருக்கு ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜேசான் ஃபார்மேட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஒரு நோட் பேட்ல ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ஜேசான் ஃபார்மேட்டை ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஃபார்மேட் படி தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கும். நிறைய இருக்கும். என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஐடி வச்சு நிறைய 1 2 3 4 5 6 நிறைய கொடுக்கலாம், கண்டிஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வெர்ஷன் இருக்குல்ல, வெர்ஷன், ஓகே, இது ஏடபிள்யூஎஸ் அவங்களுடைய பாலிசி ரெஃபர் பண்ற வெர்ஷன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். மேபி இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்ஸ் புரியாமல் இருக்கலாம். இப்போ நம்மளுடைய பப்ஜி கேம்லாம் இருக்கட்டுமே, பப்ஜி வெர்ஷன் 1 கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வெர்ஷன் 2 கொடுத்தாங்க. அது போல வெர்ஷன்ன்றது வந்து மெயின்டெனன்ஸ். இப்போ ஏடபிள்யூஎஸ் அவங்களுடைய பாலிசியை மெயின்டைன் பண்றது காமனா எல்லா இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ற வெர்ஷன் வந்து இதுதான், இந்த வெர்ஷன் தான். ஸோ இதன் பேஸ் பண்ணி தான் அதுல ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே நம்ம என்னென்னலாம் கொடுக்க போறோம் அப்படின்றத விலாவரியா, அதாவது இது வந்து பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், இது கீழே வர்றதெல்லாம் சைல்டுஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐடி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது ஸ்டேட்மெண்ட் ஐடி அப்படின்றதா எஸ்ஐடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐடியில் நீங்க என்ன கொடுக்கலாம்னா என்ன வேணா கொடுக்கலாம். 1
1ன்னு கூட கொடுக்கலாம். இல்லைன்னா பர்டிகுலராக இதை வந்து நீங்கள் எதனாச்சும் ஒரு யூசருக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா அந்த யூசர் நேம் கூட கொடுக்கலாம். இப்போ நான் நிர்மல் அப்படின்றவங்களுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் நிர்மல் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ அவங்களுக்கு அந்த இப்போ நான் ஓகே இப்போ நிர்மல் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் 1ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டேட்மெண்ட் ஐடி 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து எஃபெக்ட் என்னன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒன்று அலோவ் பண்ணுறீங்களா இல்லைன்னா டினை பண்ணுறீங்களா, அவ்வளோதான். இங்கே 2 ஆப்ஷன் தான் வரும். ஒன்று நம்ம அவங்கள அலோவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து அவங்கள டினை பண்ணணும், அதாவது தடுக்கணும், இல்லைன்னா வந்து உள்ள அனுமதிக்கணும். இது 2 மட்டும் தான் இங்கே கொடுக்க முடியும். ஸோ நான் இவங்களுக்கு அலோவ் பண்ணுறேன். ஓகே, அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரின்சிபல். பிரின்சிபல்ன்றது ஒன்றும் இல்லைங்க, யாரை நம்ம அலோவ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பிரின்சிபலில் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பிரின்சிபல் இங்கே இருக்குன்னா இதை நான் எடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த பிரின்சிபல் AWSல சின்னதாக ஒரு ARN யூசர்னு சொன்ன யூசரோடைய ARN கொடுக்கலாம். ஓகே, ரூட் யூசர்னா ரூட் யூசரோட ARN, அப்படி இல்லைன்னா வந்து எந்த யூசர் இப்போ டேவிட்ன்ற ஒரு யூசர் மட்டும் ஆக்சஸ் பண்ண போறாரு அப்படின்னா அந்த யூசருடைய டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டேவிட்ன்ற யூசருடைய ARN கொடுத்துருக்கேன். ARN உங்களுக்கு தெரியும்ல, AWSல எப்படி இருக்கும்னா ARN AWS IAM அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் யூசர் நேம். நான் இப்போ என்ன யூசர் நேம் டேவிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டேவிட்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேவிட் என்ற ஒரு கெட் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆக்ஷன் வந்து அவர் என்ன பண்ணலாம்னா கெட், அதுல இருந்து என்ன வேணா எடுத்துக்கலாம் அவரு, ஆனா போட முடியாது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அவர் என்ன வேணா எடுத்துக்கலாம் ஆனா போட முடியாது. ரிசோர்ஸ் என்னன்னா அவர் என்ன பக்கெட்ல இருந்து எடுக்க போறாரு, பக்கெட் நேம். உதாரணத்துக்கு பக்கெட் நேம் வந்து EKSன்னு ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கெட்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியை அவருக்கு நம்ம அட்டாச் பண்ணி வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த பக்கெட்ல EKSன்ற ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அவரால் கெட் ஆப்ஜெக்ட் போட்டு டாக்குமெண்ட்ஸை அவரால் எடுத்துக்க முடியும். டேவிட் மொத்தம் இப்போ சப்போஸ் டேவிட் இல்லாம இப்போ நிர்மல்னு ஒரு யூசர் உள்ள வராரு, உள்ள என்ட்ரி ஆகுறாரு. நிர்மல் யூசர் வந்து EKS இங்க நிர்மல் இல்லை, பட் நான் இருங்க இப்போ டேவிட் மட்டும் தான் இருக்காரு. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருந்து கூட கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ S3 பக்கெட் இருக்கு. இப்போ S3 டேவிட் என்ன பண்றாருன்னா EC2 மிஷின் அவர் லாகின் பண்ணி இங்க இருந்து ஃபைலை எடுக்கிறார். ஓகே, எடுக்க முடியுது. ஆனா அவருக்கு என்ன கெட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதே EKS, அதாவது EC2 மிஷின்ல இருக்க EKS. ஓகே, இதே மிஷினை நிர்மல் லாகின் பண்றாங்க. லாகின் பண்ணிட்டு இப்போ
டேவிட் ரன் பண்ணாரு இல்லையா, டேவிட் என்ன கமாண்ட் ரன் பண்றாரு, ஏடபிள்யூஎஸ் சிபி S3 AWS S3ல சிபி பக்கெட்டோடைய URL போட்டு அங்க இருக்கிற ஃபைல், இப்போ ஃபைல் 1 அப்படின்றத லோக்கல்ல இந்த கமாண்டை ரன் பண்ணி அவரு லோக்கல் மிஷின்ல டவுன்லோட் பண்ணியிருப்பார். லோக்கல் மிஷின் மீன் EKS ஜம்ப் சர்வர்ல டவுன்லோட் பண்ணியிருக்கார். இப்போ இதே கமாண்டை நிர்மல் அவங்களோட யூசர்ல லாகின் பண்ணிட்டு வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, நிர்மலுக்கு அந்த பர்மிஷன் நம்ம கொடுக்கல. யாருக்கு மட்டும் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா டேவிட்டுக்கு மட்டும்தான் அந்த பர்மிஷன் இருக்கே தவிர நிர்மலுக்கு அந்த பர்மிஷன் இல்லை. அப்போ நிர்மலுக்கு வேணும் அப்படின்னா அந்த பாலிசியில நீங்க போயிட்டு செக் பண்ணி அந்த பாலிசியில கொடுக்கணும். அப்படின்னால்தான் நிர்மலால அப்படி கொடுக்க முடியும். ஆக்சுவலி அவங்க எடுக்கிறதுக்கும் போறதுக்கும் இங்க வந்து இங்க கெட் ஆப்ஜெக்ட்ன்றா போல இங்க S3ல புட் ஆப்ஜெக்ட். ஓகே, புட் ஆப்ஜெக்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால போடவும் எடுக்கவும் EKS பக்கெட்ல இருந்து முடியும். ஸோ இதுதான் வந்து பர்மிஷனுடைய விளக்கம். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். திருப்பியும் சொல்றேன், வெர்ஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு லாங்குவேஜ் வெர்ஷன். AWS உடைய அவங்க யூஸ் பண்ற பாலிசிக்கான லாங்குவேஜ் வெர்ஷன் இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது காமன். ரெண்டாவது, ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் ரிக்வயர்ட். அது ஒன்று இல்லைன்னா அது கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ் நிறையா இருக்கும், ஐடி மூலமா மென்ஷன் பண்ணுவோம், அதனால அதை நம்ம அப்படி மென்ஷன் பண்றோம். இது SID அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஐடி. நம்ம அதை என்ன வேணா கொடுக்கலாம், ஒன்றுன்னு கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கான நேமை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ல ஒன்று அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா டினை பண்ணலாம். பிரின்சிபல்ல ஸ்டார்னு கொடுத்தோம் அப்படின்னா நிர்மலன்ட்ல யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த பாலிசி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா பிரின்சிபல்ல பர்டிகுலரா டேவிட் அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம், ARN டேவிட்டோட ARN போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா டேவிட் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன அதுவும் டேவிட் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுமா கேட்டா எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்ஷன்ல இருக்கிற கெட் ஆப்ஜெக்டும் புட் ஆப்ஜெக்டும் மட்டும்தான் டேவிட்டால ஆக்சஸ் பண்ண முடியும். ரிசோர்ஸ்ல அவரு S3ல இருக்கிற எல்லா பக்கெட்டுமே ஆக்சஸ் பண்ணுமா? 100 பக்கெட் S3ல இருக்கும், அந்த 100 பக்கெட்டுமே அவர் ஆக்சஸ் பண்ண முடியுமா கேட்டா முடியாது. அவரு குறிப்பிட்ட EKS பக்கெட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி அவர் எல்லா பக்கெட்டையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க ARN எடுத்துட்டு ஸ்டார் மென்ஷன் பண்ணிட்டா S3 பக்கெட்ல இருக்கிற 100 பக்கெட்டையுமே அவரால் கெட்டையும் புட்டையும் ஆப்ஜெக்ட் பண்ண முடியும், அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே போல எல்லா யூசரும் ஆக்சஸ் பண்ணணும், இந்த பாலிசியை அட்டாச் பண்ற யூசர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ARN எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ன்றத கொடுக்கலாம். ஸ்டார்னு கொடுத்துட்டா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் JSON ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டோடைய அடிப்படையில தான் எல்லாமே ரன் ஆகும். இதுல கண்டிஷன் ஒன்று இருக்கு. கண்டிஷன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு போறேன்.
கண்டிஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு பாலிசிக்குள்ள இந்த ஐபிலேருந்து தான் வரணும், இந்த ஐபிலேருந்து வரவங்கள மட்டும் தான் நான் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்ற அளவு கூட பாலிசியால நம்ம கொடுக்க முடியும். அதுதான் இந்த ஐஏஎம் பாலிசி ஸ்ட்ரக்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.